வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். கேட்குறேங்க. வாழ்த்துக்கள் தம்பி, அப்பா ஆயிட்டீங்க. ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ். தெரியுதா நல்லா? லட்டு, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 19வது வருஷம் கல்யாண நாள். இன்னைக்கு என் கணவருக்கு நான் கொடுக்குற கிஃப்டாக இதை நான் வச்சுருக்கேன். ஏன்னா பிறந்த பையன் பல ஆயிரம் குடும்பத்தில் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேரை ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் 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 இப்படி இத்தனை பேரை பாசிட்டிவ் ஆக்கி கொடுத்த எனக்கு இந்த திருமண நாளில் என் கணவருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட். நான் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அவருக்கு அது நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நிச்சயமாக இன்னைக்கு இது என் கணவருக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். என்ன நான் பெருசாக கொடுக்க முடியும்? எத்தனாயிரம் கணவன் மனைவிகளை அப்பா அம்மாவாக மாற்றின அந்த பாக்கியம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் பிறந்த பையனை நிச்சயமாக அடைஞ்சேன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குழந்தைங்களையும் பார்க்கும்போது கடவுள் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த நாளில் என் கணவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம், வாழ்க்கை பாடத்தை நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணேன். அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெட்டிங் டே அப்போ இவங்க எப்படி கன்சீவ் ஆனாங்க, இவங்க ஆக்சுவலி 4.5 வருஷம் கழித்து கன்சீவ் ஆயிருக்காங்க. என்கிட்ட 1 இயர் என்கிட்ட மருந்து சாப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக லாங் டைம் தான். அவங்களோட பர்சனலாக நான் சொல்லலை. ஏன்னா இது எனக்கு இன்னைக்கு நல்ல நாள். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே 1 வருஷம் என்கிட்ட மருந்து சாப்பிட்டாங்க. 4.5 வருஷம் கழிச்சு இந்த சந்தோஷமான விஷயம் கிடச்சிருக்கு. இந்த நாளில் நான் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து எனக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். என் கணவர் என்கிட்ட 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு லைஃப்பில். அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து சிரிக்கிறது மிகப்பெரிய பாவம். அது எவ்வளோ பெரிய பாவமோ அதே அளவுக்கு அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறது. 2மே பண்ணாமல் நம்ம இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கவுங்கள விதைச்சதை அவங்கவுங்க அறுவடை பண்ணுவாங்க. அவங்கவுங்களோட உழைப்பு, அவங்கவுங்களோட சக்ஸஸ். இது ஒன்று மட்டும்தான் நான் இந்த 19 வருஷத்தில் 19 வருஷம் சொல்ல முடியாது, 2001 லவ் பண்ணிகிட்ருக்கேன். 26 வருஷத்தில் நான் ஃபாலோ பண்ண விஷயம். கணவன் மனைவியாக குழந்தையிலேயே ஏக்கத்தோடு இவங்க ஏங்கி இருக்கிற இந்த 4.5 வருஷத்தில் எத்தனையோ பேர் அவங்களோட சூப்பர் மெஸ்ஸியை இப்படி காமிச்சு இவங்களை ஹார்ட் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் இவங்க இல்லாமல் ஏங்கிறது ஏக்கம் வேற. நம்மளுக்கு கடவுளே குழந்தை கூட, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறது வேற, உனக்கு இல்லைன்னு கேலி ஏழனை பேசுறது வேற. மக்களோட மனசு நிறைய அன்பால நிறையணும், நிறைய அன்பு பொங்கி வழியணும். அவங்களோட அன்பு அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு இருக்கணும். அவங்களோட அன்பு இந்த பிரபஞ்சத்தை காக்கிறதுக்கு இருக்கணும். தர்மமும் சத்தியமும் காக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்கள வேதனைப்பட வைக்கிறது. ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்கள நம்ம நோகடிக்க கூடாது. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லியிருப்பார் ஒரு பெரிய தத்துவம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது தான். ஏன்னா நல்லவங்க சாபம் பழிச்சிடும். யாரையுமே சபிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாபம் கொடுக்கவே கூடாது. ஆனால் அவங்க வயிறு எரிஞ்சா, அவங்க கண்ணீர் விட்டா, அவங்க கவலைப்பட்டா கூட அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. நான் என் வீடியோவில் ஃபுல்லாக அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ நன்மைகள் ஏன் விதைச்சிட்டே இருக்கேன்னா, வாழ்த்துங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, வாழுங்க, வாழட்டும், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, பிளஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த பாருங்கள், குட்டி குட்டி கைகள், குட்டி குட்டி கால்கள், குட்டி குட்டி விரல், சாஃப்டாக பேபி சாஃப்டாக இருக்கும். அந்த பாதத்தை எடுத்து கண்ணத்தில் வச்சா சந்தோஷமாக இருக்கும். அதை உதைக்கும் நெஞ்சிலெல்லாம். அம்மா அப்பா கூப்பிடும், கொலுசு சத்தம் கேட்கும் வீட்டில். பையனாக இருந்தாலும் தண்டை போடுவாங்க, பொண்ணாக இருந்தாலும் கொலுசு போடுவாங்க. அது தத்தி தத்தி ஓடும். நீங்கள் அனுபவிச்சு இந்த ப்ரெக்னன்சியை பெற்றுக்கணும். நிச்சயமாக நீங்கள் இது எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை இவங்களுக்கு பிறக்கணும். அந்த குழந்தை இவங்களுக்கு நிறைய பேர் புகழ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்காவோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு பெருமையாக இருக்குது. இல்லைன்னு முன்னாடி நிற்கும் போது அவர் எனக்கு கொடுத்த வேலையை, அவர் எனக்கு கொடுத்த கடமைகளை ரொம்ப பொறுப்போடு, ரொம்ப நேர்மையோடு நான் பார்த்து என் கணவர்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கேன். என் கூட அவர் இல்லைன்ற எனக்கு வருத்தம் எப்பயுமே எனக்கு அது ஒரு ஏக்கம் இருந்தால் கூட நான் இந்த மாதிரி நல்ல பேர் அவர்கிட்ட எடுக்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பெருமையாக இருக்கும். லட்டு நிச்சயமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி பாராட்டுவீங்க, என்னை ரொம்ப பிளஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லட்டு, லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. அஸ்வின், ஐஷு, லவ் யூ ஆல். நன்றி.